சாவியை கொடுத்து அவங்க போயிட்டு திரும்பி இங்கே வரணும் அப்படிங்கிறாங்க. அந்த எஃபெக்ட்டுக்கு அந்த அக்கா இன்னும் வரலையே. அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கா? ஒரு 10 ரூபா அனுப்பிவிட்டு போட்டுடுறான் அக்கா. போகலாம். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, அக்கா ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, 3வது நியூட்ரு பண்ணியே ஆகணும். பட் நீங்கள் பிரேக் வந்து காலை எதுக்கு எடுத்தீங்க? காலை எடுத்தீங்க. என் கால் கீழே தட்டாமே இத்தனை நாள் வச்சு பழகிட்டு இருக்கேன்னா இன்னைக்கு தான் வச்சு சென்ஸ் பண்ணுறேன். ரைட்டு, கீழே தட்டணும். அது வி சேஃப் தான். இந்த சைடு தட்டினா எக்ஸலேட்டர், இந்த சைடு தட்டினா பிரேக். இவ்வளோ நாள் நான் வந்து இப்படியே வச்சுருக்கேன். காலை தூக்கி வச்சுருந்தீங்க. அதனால எனக்கு கால் வலிச்சிருக்குன்னு எனக்கு இப்போதான் புரிய வருது. காலை தூக்கி அதான் வச்சு பார்த்தேன். ஃபுல்லாக கிளச்சு. இப்போ நீங்கள் அந்த கால்வாசி விடுன்னு சொல்லும்போது இப்படி இருக்கும்போது விடும்போது ஈஸியாக இருக்குது. ஆமாம், தெரியுது. நீங்கள் மேலாப்பில் இப்படி வச்சிங்கன்னா அது தெரியாது, கணிக்க முடியாது. அடியே இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் கேமராவில் பார்த்து நான் சொல்லியிருப்பேன், நான் பார்த்து பார்க்கல. வேறு ஒன்று. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, பிரேக் பண்ணி நியூட்ரு பண்ணுங்கள். சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஃபஸ்ட்டு கீர், ஹேண்ட் பிரேக் ரொட்டேட் பண்ணிங்கன்னா கீழே இறங்கி நார்மலாக வெடுக்கு நிறுத்தலாம். கீழே இருக்கும்போது ரொட்டேட் பண்ணி கீழே இறங்கிடும். அவ்வளோதான். ஸ்டேரிங் கொஞ்சம் ரைட்டில் திருப்பிக்கிங்க. இங்கேருந்து அப்படியே வெளியே போய் அப்படியே உள்ளே வந்தோம், அந்த ரோட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? கிளச்சிருந்து கால் எப்படி எடுக்கணும்? கால் வாசி தான் எடுக்கணும். அவ்வளோ. பிரேக்கு விட்டால் வண்டி என்ன ஆகும்? ஆகுதுங்களா? மறுபடியும் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டால் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. நான் சொன்னேன், பட் கிளச்சை நான் முடிச்சிட்ருக்கேன். கரெக்டுங்களா? இன்னும் ஃபுல்லாக திருப்பி, லெஃப்ட் திருப்பி, அதுக்குள்ளே ஏன் பிரேக் விடுறீங்க? ஃபுல்லாக லெஃப்ட் திருப்புங்க, ஃபுல்லாக லெஃப்ட் திருப்புங்க. சரிங்க, மொத்தமாக திருப்பிங்க, இடிச்சு நிறுத்திடுங்க. சரிங்க, இடிச்சிச்சிங்களா? இப்போ ரிலீஸ் பண்ணிங்கன்னா வண்டி இந்த கோட்டுக்குள்ளே திரும்பிடும். ரிலீஸ் பண்ணுங்கள், கிளச்சை கால்வாசி ரிலீஸ் பண்ணுங்கள். திரும்பிச்சுங்களா? மாற்றிக்கலாம், அந்த ரோட்டுக்கு போகக்கூடாது, நிறுத்தி தான் போகும். சரி, இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். இப்போ லைட்டாக எக்ஸலேட்ரு, கீர் என்ன பண்ணியிருக்கணும்? கார் அடிக்கல, காதில் வாங்காது. போகலாம். அக்கா, எக்ஸலேட்டர் மிதிக்கணுமா தொடணுமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ? அந்த மெயினில் வச்சுக்கோங்க, மறக்காது. அந்த மாதிரி 2 வீலர் அந்த ரைட்டில் கேப்பில் போகக்கூடாது, அவங்களுக்கு வழி விடக்கூடாது. சரிங்களா? அவங்க நம்ம லெஃப்டில் தான் ஓவர்டேக் பண்ணணும். 2 வீலரோ காரோ எதுவாக இருந்தாலுமே அவங்க நம்ம லெஃப்டில் தான் ஓவர்டேக் பண்ணணும். சரிங்களா? அவர் அப்படி போகிறதே தவறான விஷயம். நம்ம நேராக போவாங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. எப்போ கிளச்சுனாலே ஃபுல்லு தான். நம்ம வண்டி மூவ் பண்ணும்போது தான் கால்வாசி எடுக்கணும். சரிங்களா? போகலாங்க. நம்ம மூவ் பண்ணும்போது தான் கால்வாசி எடுக்கணும். நம்ம மூவ் பண்ணுறாங்களா, கால்வாசி எடுங்க, வண்டி போதுன்னு பார்க்கலாம். போதுங்களா? ரெடி பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ், கன்ஃபியூஷன் வேணும். ரிலாக்ஸ். வண்டி நேராக போதுங்களா? அப்படியே போட்டு ரிலாக்ஸ். வண்டி போதுங்களா? ரைட் சைடில் போதுங்களா? போதுங்களா? நான் யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறது காதில் வாங்கிக்கிறேன்னா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் தான் மெயினில் வச்சுருக்கேன். நீங்கள் ஏன் மற்றபடி அத்தனை குழப்பத்துக்கு போகிறீங்க? சரிங்களா? போதுங்களா? போகுதாக்கா? இப்போ என்ன பண்ணு கேட்டால் எக்ஸிலேட்டர் கால் எடுத்து போடுங்க. லெஃப்ட்டுக்கு ஏன் வரீங்க? சரிங்க, இப்படி திருப்புறீங்க, இப்படி திருப்பக்கூடாது. சரிங்களா? போகலாங்க. போதுங்களா? எக்ஸிலேட்டர் மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போவாங்கக்கா. மிதிக்க வேணாம்க்கா. நம்ம வண்டி நீங்கள் வண்டி ஓட்டுற அழகை நீங்களே ரசிங்க. நான் சொல்கிறது புரியுதா? நான் இப்படி வண்டி ஓட்டுறேன்னு நீங்களே அதை ரசிங்கன்றேன். நீங்கள் நிதானமாக இருந்து மெயில்டாக டச் பண்ணி ஓட்டாதான் அதை நீங்கள் ரசிக்க முடியும், இல்லாட்டி அதை ரசிக்க முடியாது. புரியுதுங்களா?
நம்ம இந்த சுச்சுவேஷனில் போகிறோம், நம்ம இப்படி போகிறோம், இப்படி ஓட்டுறோம், அது அந்த ஃபீல் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மிட்ஜெட்டில் இருக்கு. சரிங்களா? அவ்வளோதான். அதாவது க்ரௌடோட சுச்சுவேஷனை யோசிக்கணும். க்ரௌடு நிற்கிறாங்களா போகிறாங்களான்னு யோசிக்கிறோம். எல்லாம் போயிட்டாங்க, மறுபடியும் ஆக்சிடென்ட் கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம ஸ்பீட் டவுன் ஆகலை, மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். மிதிச்சிங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். டச் பண்ணால் சேம் ஸ்பீடில் போகும். டச் பண்ணுங்கள், சேம் ஸ்பீடில் போதுனாங்களா? சேம் ஸ்பீடில் போகுதுங்களா? டச் பண்ணால் சேம் ஸ்பீடில் போயிட்டே இருக்கும். பட் நம்ம இந்த வெள்ளைக்கோட்டுக்கு வரக்கூடாது, அங்கே கேப் விடக்கூடாது. ஆக்சிடென்ட் கொஞ்சம் மேலில் யூஸ் பண்ணுங்க. அவரை பார்க்காதீங்க. சரிங்களா? நீங்கள் அப்படியே போய்க்க ராஜா, நம்ம பின்னாடி எப்படியே 10 நாப்பில் வந்துக்கிற ராஜா அப்படின்னு நினச்சிக்கங்க. இல்லையா வெளியே வாங்க, எக்ஸிட் ஒரு மிதிங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான். கான்செப்ட் புரியுதா? இல்லை இல்லை போதுங்களா? மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். சும்மா எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம அந்த பஸ்ஸோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக நம்ம போனால் தான் நமக்கு பின்னால் வரவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. நம்ம அவங்க சுச்சுவேஷனை யோசிக்கணும். நம்மளோட சுச்சுவேஷன் மட்டும் யோசிச்சு போகக்கூடாது, அவங்க சுச்சுவேஷனை யோசிக்கணும். போகலாம், மறுபடியும் கண்டினியூ பண்ணி நான் போவோம். போதுங்களா? ஹார்ன் அடிங்க. ஏன்னா நம்ம தான் மெயின் ரோட்டில் வந்துருக்கோம், இவர் உள்ளேருந்து வராப்புல, அவங்க நம்மளுக்கு வழி விட்டு ஆகணும். போதுங்களா? ஓகே, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குங்க. நம்மளுடைய கம்ஃபர்ட் நம்ம தான் ஃபீல் பண்ணணும். நம்ம கம்ஃபர்ட்டாக போயிட்டுருக்கு, ஒன்றும் இஷ்யூ இல்லையா? நம்ம இதுக்கு மேலே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா 4 போட்டுக்கலாம். நம்ம இன்க்ரீஸ் பண்ணினா இதிலே போய்க்கலாம். பட் அங்கே போய் டவுன் ஆச்சுன்னா செகண்ட் போட்டுக்கலாம். ஓகே, மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். மறுபடியும் காலை எடுத்து லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், ஃபுல்லாக கிளச் நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். கிளச் வந்து ரிலீஸ் பண்ணால் வண்டி என்ன ஆகும்? கால் எப்படி எடுக்கணும்? மறுபடியும் இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணால் போடுங்க, பண்ணலாம். போயிடுச்சா? இதை வந்து ஃபீல் பண்ணுங்கள். தேர்ட் கியர். என்னோட எஃபெக்ட் இப்படி தான் வரும்க்கா, இவ்வளோ தான் என்னால் எஃபெக்ட் போட முடியும். இதை அதுக்கப்புறம் நீங்கள் தான் அதை ஃபீல் பண்ணணும். மறுபடியும் லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச்சு. நீங்கள் பிரேக் பிடிக்குன்னு போயிட்டாலே ஃபுல்லாக கிளச்சு. இப்போ கீர் என்ன பண்ணணும்? போகலாம். காலை எடுத்துகிட்டு எக்ஸைட். புரியுதா? தேர்ட் கியர். அக்கா இது வந்து சமையல் குறிப்பு கிடையாது. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டோம், ஃபுல்லாக வச்சுருக்கோம், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சிருச்சு, நம்ம கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கலாம். அதை அப்படி மனப்பாடம் பண்ணாதீங்க. அது வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஆயிரும். அது வேண்டான்ற. நீங்கள் வந்து அதை வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணுங்கன்ற. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? நீங்கள் கரெக்டானு கேட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுற ஸ்டேஜுக்கு அது உங்களை அறியாமல் அதை தள்ளிடும். நான் சொல்கிறது புரியுதா? அது உங்களை அறியாமல் அது அதுக்குள்ளே தள்ளிடும். அது இல்லாமல் நீங்கள் இந்த சுச்சுவேஷன் போயிட்டுருக்கோம், நம்ம க்ரௌடு போயிட்டுருக்காங்க, பிரேக் பிடிக்காத வரைக்கும் நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். சரி, ரைட், ஓகே. அவங்க பிடிச்சிட்டாங்க, பிரேக் பிடிச்சோம், கிளச்சை பிடிச்சோம், ஓகே, நம்ம கம்ஃபர்ட்டில் இருக்கோம். உங்களை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிங்க. அது நீங்கள் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா மனப்பாடம் பண்ணுற இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்குங்க. ரைட், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, நிறுத்திக்கலாம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, நிறுத்திக்கலாம். லாரி காட்டி இப்போ நிறுத்திக்கலாம். சரிங்களா? மறுபடியும் நியூட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு கீர். மறுபடியும் கிளச் வந்து கால் வச்சு கால் எடுத்தால் வண்டி பிரேக் விட்டுருங்க பார்க்கலாம். போதுதானே? போதுங்களா? இதிலே போகலாம். நம்ம இண்டிகேட் ரைட்டில் போட்டிருக்கோம்ல. மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு கிளச் வந்து கால் எடுத்தால் ஸ்டடி பண்ணி லைட்டாக எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் கீர் என்ன பண்ணும்? செகண்ட். ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் எத்தனை கீர் வரும்? போகலாங்க. ஃபஸ்ட்டு கீருக்கு அப்புறம் செகண்ட் கீர் தானே வரும். தேர்ட் கீர் இப்போ தானே போட்டிங்க, இதில் மறந்துடுவீங்களா?
வந்து நம்ம வந்து இதில் தவறு செஞ்சிட்டோம்னா டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் கலந்துக்கலாம் முடியாது. சரிங்களா? இதில் டேஸ்ட்டே பார்க்க முடியாது, டைரெக்டாக சம்பவம் தான். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதோ மனு தான் கண்டென்ட் தரணும்னு எதிர்பார்த்தேன். என்ன பார்ப்பேன், அக்கா தான் நிறைய கண்டென்ட் தராங்களான் இருக்கு வீடியோஸ்க்கு. மனு 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 சத்யா ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வருது. ஆமாம் ஆமாம், அதான் அந்த கோயில் வழி பொண்ணு, கண்ணாடி தொடக்கி விட்ட பொண்ணே தான். ஆமாம் ஆமாம், அது போன வாரம் மறுபடியும் மறுநாள் இன்னொரு கண்டென்ட் கொடுத்துச்சு. இப்படிலாம் யோசிச்சுட்டே போகணும். டக்குனு பிரேக் அடிச்சிருவாங்களா, ரைட்டில் வந்துடுவாங்களா, நம்ம அதுக்குள்ளே ஓவர்டேக் பண்ண முடியுமா, இல்லை அவங்க குறுக்க வந்தால் நம்ம பிரேக் அடித்து கிளச்சை பிடிச்சி நிறுத்திடுவோமா, அந்த கான்செப்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மாதிரி அந்த கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஹார்ன் அடிங்கன்னா அடிச்சு ஓவர்டேக் பண்ணிக்க, இன்னொரு ஹார்ன் அடிச்சு ஓவர்டேக் பண்ணிக்க, திருப்பக்கூடாது ஸ்டேரிங்க வெடுக்குன்னு. சரிங்களா? லைட்டாக எக்ஸலேட் நம்ம ரோடு. சரிங்களா? இண்டிகேட் லெஃப்ட்டு போடுங்க. அங்கே நம்ம அந்த டூ வீலர் போகிற அந்த இடத்துல லெஃப்ட்டில் போகணும். லைட்டாக பிரேக், ஆமாம் அந்த லெஃப்ட்டு, லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக் அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போடுறோம். திருப்பிக்கலாம். டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உடனே மாற்றி அந்த டைமிங் மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? சரி, டக்குன்னு எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் தேடி பட் எங்கள் ஹார்ன் அடிச்சிருக்கணும். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு, ஸ்பீடு பிரேக் தெரியல உங்களுக்கு. நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போட்டுக்கணுங்களா? போகலாங்க. நிதானமாக ஹேண்டில் பண்ணணும்க்கா, வெடுக்கு கிடையாது. போகலாங்க. எவ்வளோ இந்த தப்பு பண்ணுறாமப்பா, இது எவனும் தெரிய மாட்டேங்குது. இந்த கோழி கழிவு கோழியெல்லாம் கொண்டாந்து போடுறது தேடிக்குது. அங்கே போனது இங்கே ஸ்மெல் வருது இல்லையா? இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கணும். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு, செகண்ட் கியர் போட்டுக்கணும். எப்படி அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே இருக்கணும். அந்த பர்ஃபார்மன்ஸை பிரேக்கை விட்டுட்டு பர்ஃபார்மன்ஸ்லேயே இருக்கணும், போயிட்டே இருக்கலாம். அந்த மூமெண்ட்லேயே இருக்கணும். தெரியுதுங்களா? ஸ்டடி பண்ணி அப்படியே எக்ஸலேட்ரு இன்னும் கொஞ்சம் தேடிக்குது. நான் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அது உங்களுக்கு அந்த சிம்டம் ஃபேலஸ் நீங்களே கீர் மாற்றிக்கணும். சரிங்களா? 4 ரோட்டில் லெஃப்ட்டு போகிறோம். சரிங்களா? நீங்கள் வாட்டி போங்க, அவர் உள்ளே போயிடுவார். நீங்கள் வாட்டி போயிட்டே இருங்க. ஏன் லெஃப்ட் வரீங்க? வண்டி போயிடுச்சுங்களா? பட் ஸ்பீட் டவுன் ஆகிடுச்சுல, கீர் டவுன் பண்ணிடணும்ல. போகலாங்க. இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுங்க. ஸ்பீடு பிரேக் வருது, இங்கேயே எக்ஸிலேட்டர் விட்டுறோம். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு, நியூட்ரல் பண்ணி போடுங்க. பிரேக்கை போட்டு மிதிக்கக்கூடாது. போகலாம். போதுங்களா? வண்டியில் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், திருப்பிக்கலாம். கிளச்சில் கால்வாசி எடுத்திங்கன்னா வண்டி போகும். அவ்வளோதான். போகலாங்க. டக்குன்னு எக்ஸிலேட்ரு செகண்ட் தேர்டு போகலாங்க. பொறுத்து போகலாங்க. நான் சொல்கிற ஃபீல் புரியுதா உங்களுக்கு? கான்ஃபிடென்ட் வருதா? சின்ன அசைவுகள் மட்டும் புரிய மாட்டேங்குது. ரிப்பீட்டாக ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். காரணம் அடிச்சுட்டு ரிப்பீட்டடாக ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கை செட் ஆகிரும், போயிடும். பயம் போயிட்டாலும் நம்ம தப்பிச்சிட்டோம். அவ்வளோதான். லாரியாக இருந்தாலும் வாங்க பார்த்துக்கலான்ட்டு போகலாம்.
கேப் தானே இருந்தது. புரியலைங்க, கேப் இருந்துச்சு. இப்போ அங்கே வண்டி வருது இல்லைங்க, ஒன்றுமே பண்ணாதீங்க, அவ்வளோதான். அப்படியே போகும், வண்டி போகும், அப்படியே போகும். போகுதுங்களா? அது வாட்டி போகுதுங்களா? நம்ம அந்த 20 அடிக்கு முன்னாலேயே நம்ம வந்து இவ்வளோ தான் போகுன்றது ஜட்ஜ்மெண்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி போகணும். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுங்க. ஸ்பீட் டவுன் ஆனால் கீரை டவுன் பண்ணிடணும். இல்லை தேர்ட் கியர் நீங்கள் போட்டுருக்கணும். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுங்க. குழி இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். பிரேக்கை பிடிச்சி நிறுத்தக்கூடாது. திருப்பிக்கலாம். குழியே இருந்தாலும் வேறு வழி இல்லை. திருப்பிக்கலாம். அப்படி ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ரிலாக்ஸ். செகண்டில் தான் இருக்கும். ஆமாம், நீங்கள் அங்கே தான் செகண்ட் போட்டீங்க, ஞாபகம் இல்லையா? போகலாம். தேர்ட் கியர் மட்டும் தான் நான் போட்டேன், செகண்ட் நீங்கள் தான் போட்டேன். அப்படி லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. குழி. தேர்ட் கியர் போட்டுருக்கணும் அக்கா. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். போடுங்க, விழுகுதா அண்ணா அப்படின்னா கிளச்சை பிடிச்சா தான் கீர் விழுகும். ஸ்லோவாக போகலாமே. வளைவு வருது, வண்டி வருது, நமக்கு வண்டி வர்றது தெரியல. பிரேக் பிடிக்கலாம், கிளச்சை பிடிக்கலாம். அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போட்டுக்கலாம். நம்ம கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கவே இல்லை. நமக்கு இவ்வளோ வேலை சொல்லிட்டு நீங்கள் எந்த வேலையுமே செய்யலை. இப்போ வரைக்கும் நீங்கள் செகண்ட் கியர் போடலை. இப்போ ஏதோ விழுந்துருக்கு. அதுக்கும் கிளச்சு நான் தான் பிடிச்சேன். கரெக்டாங்க. வண்டி லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. அந்த வண்டிக்கு வழி விட்டுருங்க. ஃபுல்லாக அக்கா கிளச்சுன்னு பிடிச்சிட்டாலே ஃபுல்லு தான். அந்த இதெல்லாம் கிடையாது, இந்த கால்வாசி அரைவாசிலாம் கிடையாது. விடும்போது மட்டும் அந்த கால்வாசி. மற்றபடி பிடிக்கணும், ஒரு தடவை பிடிக்கணும் முடிவு பண்ணிட்டாலே கிளச்சு ஃபுல்லு தான். சரிங்களா? போகலாம். தேர்ட் கியர் போட்டுக்கணும் அக்கா. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. அப்படியே நியூட்ரல் பண்ணி. பட் நம்ம பிரேக் இப்போ வரையும் முடிக்கல. பிரேக் இப்போ நான் தான் பிடிச்சிருக்கேன். கால் எடுத்துக்கிறேன். திருப்பி நம்ம ரோடு அக்கா. நம்ம கால் கடியில் தான் பிரேக் இருக்குது, நம்ம கால் கடியில் தான் கிளச் இருக்குது. சரிங்களா? லைட்டாக ஸ்லோ. ஏன் எக்ஸைட் யூஸ் பண்ணணும்? ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கலாம், பிரேக் பிடிக்கலாம். மெதுவாக போகலாமே. நமக்கு கூட அவ்வளோ அர்ஜென்ட் இல்லையே. திடீர்னு எக்ஸைட்டே மிதிச்சிட்டோம், ஸ்டேரிங் திரும்ப மறந்துட்டோம், வண்டி என்ன ஆகும்? எதுக்கு அந்த வேலை செய்யணும்? புரியுதுங்களா? எக்ஸைட்டரை மிதிக்கணும்னு நினைக்கக்கூடாது அக்கா. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் கிளியராக இருக்கும். மறுபடியும் கால் எடுத்து எக்ஸைட் யூஸ் பண்ணால் போதுங்களா? லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. அந்த ஸ்பீடு பிரேக் தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிச்சிருக்கலாம். இப்போ பிரேக் விட்டுட்டு ஏன் ஜாமி முடிஞ்சா? ஏடாதங்க முடிஞ்சா? எங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எங்கே இருக்கீங்க? ஃபோட்டோ எடுத்துட்டு ஆஃபீஸ் வந்துட்டீங்களா? ஆஃபீஸே போயிட்டே பார்த்து உங்கள்கிட்ட நான் ஒரு ரிவ்யூ வீடியோ கேட்கலான்னு இருந்தேன். நீ வாட்டிக்கு இப்படி பண்ணிட்டியே. தண்ணி கொடுத்துறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் ஆளுங்க இல்லை, அர்ஜென்ட்டாக வந்துட்டேன். அப்படியா? சரி தாங்க, பிடிச்சிட்டாங்க. ஓகேம்மா, ஓகே. நாளைக்கு இந்த சைடு காலையில் வருவீங்களா? எந்த சைடு? வீட்டு சைடு. வர ஓகே. தேங்க்யூ. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. அக்கா லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இங்கே எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிரேக். பிரேக் நம்ம அங்கே தாங்க. ஓகேம்மா, பாய். பிரேக் நீங்கள் வேகத்தில் தெரியலையா? இல்லையே, பிடிக்கலையே. பிடிச்சது இப்படி டம்முன்னு தூக்கி அடிச்சிருக்காது. ஓகே பாப்பா, போகலாம். நம்ம இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும். நீங்கள்